வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் டிஎஃப்ஏல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ட் எ டிஎஃப்ஏ தட் அக்செப்ட் இன்புட் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஜீரோவும் வாங்கிக்கும், ஒன்னும் வாங்கிக்கும். ஓகேங்களா, அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் ஒரு செக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டிஷன் தட் ஹென்ஸ் வித் 1 ஜீரோவும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்னும் வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கினுடைய முடிவில் கண்டிப்பாக அங்கே 1 முடிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஸ்ட்ரிங்ஸை மட்டும்தான் நம்ம வாங்கிக்கணும். ஓகேங்களா, இதுதான் லாஜிக்கு. ஸோ இதுக்கான லாங்குவேஜை எழுதலாம். ஸோ இது பேர் தான் ஆட்டோமேட்டா. இந்த ஆட்டோமேட்டாக்கான லாங்குவேஜ் பார்க்கலாம். த லாங்குவேஜ் அக்செப்டட் பை ஆட்டோமேட்டா. த லாங்குவேஜ் accepted by this automata. ஓகே, லாங்குவேஜ்க்கு எல்னு வச்சுப்போம் பேர். சரி, கண்டிப்பாக என்ன வேணும், லாஸ்ட்டில் எனக்கு டபுள் ஒனில் முடியணும். பேஸ் கேஸாகவே கண்டிப்பாக டபுள் ஒன் வந்துடும். இப்போது ரெண்டுமே 1 இருந்தால் இதில் லாஸ்ட் டபுள் ஒன் வருதுங்களா, இதுதான் ஃபஸ்ட்டே. ஓகேங்களா, ஸோ டபுள் ஒனில் முடியணும்னா இது ஒன்று தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா 0 முடியலாமா? ஸோ 0 வந்ததுக்கப்புறமா டபுள் ஒன் வரலாம். எனக்கு எண்டிங்கில் கண்டிப்பாக டபுள் ஒன் வேணும். ஸோ இப்படி வரலாம். அப்படி இல்லையா, 0 1 0 1 இப்படி கூட வரலாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 0 வரலாம், அப்புறம் 1 வரலாம், அப்புறம் 0 வரலாம். எனக்கு லாஸ்ட்டில் எண்டிங்கில் என்ன இருக்குது, டபுள் ஒன் வருது. ஸோ இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லையா, இப்படி கூட வரலாம். அதாவது 0 0 0 1 வந்துட்டுக்கு அப்புறமா கூட லாஸ்ட்டில் டபுள் ஒன் வருதுங்களா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து எண்டிங்கில் கண்டிப்பாக டபுள் ஒன் இருக்கலாம். அப்புறம் நீங்கள் எவ்வளோ ஜீரோஸ் எவ்வளோ ஒன்ஸ் வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுதான் லாஜிக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த லாஜிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஎஃப்ஏ டயக்ராம் வரைய போகிறோம். ஓகேங்களா, எப்பயுமே ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட்னு எழுதுவோம். ஸ்டார்ட், அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு ஏரோ போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் ஸ்டேட், இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேட் Q0. ஓகேங்களா, சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா 1 அனுப்ப போகிறேன். 1 வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு அனுப்ப போகிறேன். அந்த புது ஸ்டேட்டுக்கு பேர் Q1. இதோட முடிஞ்சதா? இல்லை, எனக்கு இன்னொரு 1 வேணும். அப்போ திரும்ப இந்த ஸ்டேட்லேருந்து இன்னொரு 1 அனுப்புகிறேன். இதுதான் அடுத்த ஸ்டேட், Q2ன்னு பேர் வைக்கிறேன். இதோட முடிஞ்சிச்சுங்களா? அவ்வளோதான். டபுள் 1 வந்து அக்செப்ட் பண்ணணும். 1 வரலாம், இன்னொரு 1 வந்துடுச்சு. அப்போ இதுதான் கண்டிப்பாக என்ன ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட்டு. இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு 1 வருது, திரும்ப இந்த 1 கூடவே இன்னொரு 1 வருது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும், ரிசல்ட்டு டபுள் 1 வந்திருக்கும். வந்துருச்சுங்களா? அக்செப்ட் பண்ணிச்சிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது ஒவ்வொன்றுத்துக்கும் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ 0 1 வருது. இப்போ எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் 0 வரணும் ஃபஸ்ட்டு. இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 0 வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதான் கொடுத்துட்டாங்களே, நீங்கள் 0 அக்செப்ட் பண்ணலாம், 1 அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு முடிகிற இடத்துல டபுள் 1 வரணும். இப்போ நான் இந்த 0 1க்கு எழுத போகிறேன். இப்போது இந்த இடத்துல எனக்கு 1 தான் ஃபஸ்ட்டு போகுது. ஆனால் எனக்கு என்ன வேணும், ஸ்டார்டிங்கில் 0 வேணும். அப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு லூப், இப்படி ஒரு சிம்பிள் போட்டு நான் இங்கே 0 கொடுத்துட்டேன்னா, ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம 0 வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்குங்க 0 இருக்குங்களா, அப்போது இந்த Q0 ஸ்டேட்டு எனக்கு 0 வேணும். அப்போது 0 தான் இங்கே ஒரு லூப் போட்டாச்சு, அப்போது 0 வந்துடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு 1 வேணும். இப்போது 1 வந்துடுச்சுங்களா? இந்த ஸ்டேட்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 0 வந்துடுச்சு, கூட இந்த 1 கூட்டிகிட்டு போகுது. அப்போ இந்த இடத்துல 0 1 வந்துடும். அடுத்தது எனக்கு என்ன வேணும், இன்னொரு 1 வேணும். 1 வந்துடுச்சுங்களா? இந்த 0 1 கூட இந்த 1 கூட்டிகிட்டு போனால் 0 1 ஃபைனல் ஸ்டேட்டில் வந்துடுச்சு. அக்செப்ட் ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து பார்க்கலாம். 0 1 0 1. ஸோ ஃபஸ்ட்டு 0 வேணும். ஸோ இந்த லூப் ஏற்கனவே இங்கே போட்டாச்சு. அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் இங்கே 0 இருக்குது. ஓகே, அடுத்து ஒரு 1 வேணும். 1 வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல 1 வருதுங்களா? அப்போ 0 கூட அந்த 1 வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 0 1ன்னு இருக்கும். திரும்பவும் எனக்கு 0 வேணும். எனக்கு 0 வேணும்னா அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எனக்கு இந்த இடத்துல 0 1 வந்துடுச்சு. எனக்கு திரும்ப 0 வேணும்னா இங்கே ஒரு லூப் போட முடியாது. ஸோ ஏற்கனவே இந்த Q0 ஸ்டேட்டில் தானே 0 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப இனிஷியல் ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறேன். இங்கே ஒரு 0 போட்டு அனுப்புகிறேன். 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 வேணும். ஸோ இனிஷியல் ஸ்டேட்டில் 0 இருக்குது. ஓகே, அடுத்தது 0 1 வேணும். 0 இருக்குது, அப்புறம் 1 1க்கு இப்படி தான் போகணும். அப்போ 0 1 இங்கே வந்துடுச்சு.
எனக்கு திரும்பவும் 0 வேணும்னா இந்த ஸ்டேட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப இனிஷியல் ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறேன், 0 கொடுத்து அனுப்புகிறேன். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு 0 வாங்கிக்கும். அப்போது இந்த இடத்துல வரும்போது ஃபஸ்ட்டு 0 1 திரும்ப இன்னொரு 0 வாங்கிக்கிட்டு இந்த இனிஷியல் ஸ்டேட்டில் வந்துடும். இப்போ இந்த ஸ்டேட்டில் என்ன இருக்குது? 0 1 0. ஃபஸ்ட்டு 0 வாங்கியாச்சு, அடுத்து 1 வாங்கியாச்சு, 0 1 ஆகிடுச்சு. எனக்கு திரும்பவும் இன்னொரு 0 வேணும். ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல நான் 0 கொடுத்து அனுப்புகிறேன், லூப் மாதிரி. அப்போது இனிஷியல் ஸ்டேட்டில் எனக்கு என்ன வந்துடுச்சு? 0 1 0 சேர்ந்து 0 1 0 இப்போ இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் அழிச்சிடுறேன் நான். இப்போ எனக்கு இப்போதைக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? 0 1 0 இருக்குது. அடுத்து எனக்கு என்ன வேணும்? 1 1 வேணும். அப்போது 0 1 0 கூட இந்த 1 அனுப்பினோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்துடும்? 0 1 இந்த 1 வந்துடும். திரும்பவும் இன்னொரு 1 வேணும். அப்போது இதே ஸ்ட்ரிங்கை இது கூட 1 கூட இங்கே ஒரு 1 சேர்த்து அனுப்புனா அப்போ என்ன வரும்? எனக்கு இந்த இதில் 1 0 1 1 வந்துச்சா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேட்டில் வந்துடுச்சிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி டயக்ராம் வரையணும். இப்போ அடுத்தது இப்போ இதுக்கு செக் பண்ணி பார்ப்போம். 3 0 3 1 வருது. சரி, ஸ்டார்டிங் எனக்கு 0 வேணும். அதான் நீங்கள் லூப்பே போட்டாச்சு. இங்கே எவ்வளோ 0 வேணால் எடுத்துக்கலாம், 0. அப்போ ஒரு 0 வாங்கியாச்சு. திரும்ப 0 வேணும். திரும்ப எனக்கு 0 வேணா திரும்ப லூப்பு தானே இது, திரும்ப இன்னொரு 0. திரும்ப எனக்கு ஸ்டார்டிங்கில் 0 தான் வேணும். அதான் லூப் போட்டாச்சு, அப்போது 0. அப்போது Q நாட் ஸ்டேட்டில் 3 0 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? இங்கே 1 இருக்குது. அப்படியே 1 அமிச்சிடலாமல் இந்த 3 0 கூட இந்த 1 அமிச்சனாகும் 3 0 1 வந்துடும். திரும்ப எனக்கு 1 வேணும். அப்போது இது கூட இந்த 1 அமிச்சனாகும் 0 0 0 1 1 வந்துடுச்சு. கரெக்டுங்களா? இப்போது திரும்ப எனக்கு இன்னொரு 1 வேணும். ஆனால் எனக்கு இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. திரும்ப எனக்கு இன்னொரு 1 வேணும்னா இந்த இடத்துல ஒரு லூப்பை போட்டு இங்கே 1 போட்டோம்னா எவ்வளோ 1 வேணால் இங்கே நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். 1 வந்துச்சா பாருங்கள். அதேமாதிரி எனக்கு ஃபைனலாக அந்த 1 வந்துடுச்சா பாருங்கள். ஸோ எப்படிப்பட்ட ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணி ஆகணும். இப்போ இன்னும் வேறு மாதிரி ஸ்ட்ரிங் ஒன்று போட்டு பார்க்கலாமா? 0 0 0 1 1 0 1 1 இந்த மாதிரி இது அக்செப்ட் பண்ணதான் செக் பண்ணி பார்க்கலாம் சும்மா. ஸோ ஃபஸ்ட்டு 0 இருக்குது. ஓகே, திரும்பவும் 0. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் தான் லூப் போட்டாச்சு, எத்தனை 0 வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து எனக்கு ஒரு 1 வேணும். இப்போ 1 போகுது. ஓகே, இந்த 0 இந்த 1 கூட்டிகிட்டு போனால் 0 0 1 வந்துடும். திரும்ப எனக்கு இன்னொரு 1 வேணும். அப்போ இந்த இடத்துல இருந்து Q2 ஸ்டேட்டுக்கு ஒரு 1 கொடுத்தோம்னா 0 0 1 1. இப்போதைக்கு எனக்கு இது வரைக்கும் முடிச்சாச்சு. கரெக்டுங்களா? இப்போதைக்கு இந்த ஸ்டேட்டில் இருக்குது இன்புட்டை வாங்கிக்கிட்டு. அடுத்து எனக்கு இன்னொரு 0 வேணும். இன்னொரு 0 வாங்கிட்டு அப்புறம் 1 1 வரணும். அப்போது நான் என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்டேட்டு ஃபைனல் ஸ்டேட்லேருந்து எனக்கு ஒரு 0 கொடுத்து அனுப்ப போகிறேன். இது இப்படி கொடுத்துக்கலாம். திரும்ப இனிஷியல் ஸ்டேட்டை நான் இங்கே ஒரு 0 கொடுக்குறேன். அப்போது ஏன் இப்படி கொடுக்குறேன்னு தெரிஞ்சுங்களா? 0 0 1 1 0 வேணும். அப்போ திரும்பவும் 0 நான் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்றேன். இந்த 0 0 1 1 கூட ஒரு 0 வந்து ஆட் ஆகிக்கிட்டு வரும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ என்ன இருக்குது? 0 0 1 1 கூட இந்த 0 இருக்குது. இப்போ இதை அழிச்சிருவோம். இப்போ இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போது அடுத்து எனக்கு என்ன வேணும்? 1 1 வேணும். அப்போது இங்கேருந்து ஒரு 1 இங்கே பாருங்கள், 0 0 1 1 0 இருக்குங்களா? இது கூட எனக்கு ஒரு 1 வேணும். இது கூட நான் இந்த 1 ஆட் பண்ணனாகும் 0 0 1 1 0 1 வந்துடும். திரும்ப எனக்கு இன்னொரு 1 வேணும். அதான் இந்த ஃபைனல் ஸ்டேட்டில் 1 கொடுத்தோம்னா ஆகும் 0 0 1 1 0 1 கூட இந்த 1 வாங்கிக்கும். வந்துச்சா பாருங்கள் ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டயக்ராம். ஸோ எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு வந்துடணும். அந்த டயக்ராமில் கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே ஏதாவது போட்டு செக் பண்ணி பார்ப்போம். 1 1 1 1 0 0 1 1 இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 1 வேணும். எனக்கு ஸ்டார்டிங்கில் 1 வேணும். அப்போது இனிஷியல் ஸ்டேட்டில் இதுதான், இங்கேருந்து 1 போகுது. ஓகே, 1 பார்த்தாச்சு. அடுத்தது திரும்ப எனக்கு இன்னொரு 1 வேணும். இங்கேருந்து 1 வந்துடுச்சு. திரும்ப இந்த 1 வந்தோடனே 1 1 பார்த்தாச்சு. ஓகே, திரும்ப எனக்கு 1 வேணும்னா இதே ஸ்டேட்டில் எத்தனை 1 வேணால் நம்ம பார்த்துக்கலாம். 2 1 வேணும்னா திரும்ப இதே இடத்துல தான் 2 1, ஏன்னா லூப் போட்டோம்லேயே எத்தனை 1 வேணால் பார்த்துக்கலாம். திரும்ப ஒரு 0 வேணும். அப்போது இங்கேருந்து அப்படியே 0 போகும். இப்போ 0 பார்த்தாச்சு. அடுத்து எனக்கு இன்னொரு 0 வேணும்.
அதான் இந்த இடத்துல லூப் போட்டாச்சு, எவ்வளோ 0 வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ 0 பார்த்தாச்சு. திரும்ப எனக்கு 1 பார்க்கணும். அப்போ இங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போவோம். 1 கூப்பிட்டாச்சு, திரும்பவும் இன்னொரு 1 கூப்பிட்டுக்கிட்டாச்சு, ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய் முடிச்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது எந்த இன்புட் வேணால் நீங்கள் கொடுத்து பாருங்கள், இதை அக்செப்ட் பண்ணும் இப்போ. ஓகேங்களா? இதுதான் அந்த டயக்ராம். ஆனால் எனக்கு எண்டிங் என்ன வரணும்? 1 கண்டிப்பாக வரணும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.